மண்ணுலகை தாங்கி நிற்கும் உன்னதராம் இயேசுவையே, மண்ணுலகை தாங்கி நிற்கும் உன்னதராம் இயேசுவையே, தம் இன்னொரு கை தாங்கி நிற்கும் அதிசயத்தை நாங்கள் கண்டோம் அம்மா. அப்படியானால் எங்களுடைய சுமைகள் உங்களுக்கு எம்மாத்திரம்? என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காட் இஸ் குட். நேற்றைய விட இன்னைக்கு முகத்துல கொஞ்சம் பொழிவு அதிகமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு லீவு நாள் இல்ல, விடுமுறை நாளா இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு தியானம் இருக்கு தெரியும்ல, சொன்னோன்னு மூஞ்சி சுருங்கிரும். ஐயோ இது வேறையா? அப்படிலாம் இல்லைல்ல. God is good. God is good. All the time. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். நான் ஒரு பிரான்சிஸ்கன் கப்புச்சின் சபையினுடைய துறவி. ஃபாதர் தொடக்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம நோட்டீஸ்லையுமே போட்டிருக்கு, இந்த மறைவுரை முழுவதும் பிரான்சிஸ்கன் கப்புச்சின் துறவிகளால் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உலகத்தில் பல இடங்களில் இருக்கிறோம். தமிழகத்தில் 2 மறை மாநிலங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும், மதுரையிலிருந்து நாகர்கோயில் வரைக்கும் 2 மறை மாநிலங்களாக இருக்கிறோம். தென் தமிழக கப்புச்சின் மறை மாநிலத்திற்கு ஒரு மிக பெரும் வாய்ப்பாக ஒரு நிறுவனம் ஒன்று எங்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. அது நிறுவனம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து பல நலப்பணிகளை செய்த ஒரு தெலேசால் சபை அருட்சகோதரர், அவருடைய பெயர் நினைவில் வாழும் அருட்சகோதரர் ஜேம்ஸ் கிம்டன் அப்படின்னு சொல்லி பேரு. அவர் ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர். அங்கிருந்து இங்க வந்து கொடைக்கானல் போற வழியில வத்தலகுண்டுன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுங்களா? அந்த ஊர்ல RTU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்கி நடத்தி வந்தார். இந்த RTU அப்படின்னா என்ன அப்படின்னா ரீச்சிங் தி அன்ரீச்ட் அப்படின்னு சொல்லி பேரு. யாரெல்லாம் இன்னும் தொடப்படவில்லையோ அவர்களை தேடி செல்வது அந்த நிறுவனத்தினுடைய தலையாய நோக்கமாக இருந்தது. அதில் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்துல அந்த பகுதியில நடந்த குழந்தை திருமணத்தின் காரணமாக சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து தவிக்கின்ற குழந்தைகளுக்காக, இந்த குழந்தை திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளுக்காக, குறிப்பாக தொழிலின் காரணமாக உயிர்கொல்லி நோயினால் ஆட்கொள்ளப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளுக்காக, அதுல ஒரு சில பேர் அவர்களும் உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அவர்களுக்காக அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்தி வந்தார். அந்த நிறுவனத்தை அவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்பினார். நாங்கள் பொறுப்பெடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த முடிவினை எடுத்து எங்களுடைய அருட்சகோதரர்கள், தந்தைகள், துறவிகளை அங்கு அழைத்து அங்கேயே இருக்க வச்சு அதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு பால பாடமாக சொல்லி கொடுத்திருந்தார். நான் அப்பொழுது குரு மாணவராக இருந்தேன். அருட்சகோதரர் ஜேம்ஸ் கிம்டனுக்கு அழுகின்ற குழந்தைகளை பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னா குழந்தைகள் அவருக்கு அழவே கூடாது, எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப போனா கூட ஒரு 1000 போட்டோ குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி அங்க வச்சிருப்பார். எல்லா ஸ்கூல்லையும் யாரு ஃபர்ஸ்ட்? ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்டர்ஸ் தானே ஃபர்ஸ்ட். ஆனா அவர் நடத்துற ஸ்கூல்ல குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட், 2வது ஆசிரியர்கள், 3வது தான் ஹெட் மாஸ்டர். யாருக்காவது குழந்தைங்க அழுதாங்கன்னா அவரால் தாங்கிக்கவே முடியாது. பொறுப்புல இருக்கிறவங்களை போட்டு திட்டி எடுத்துருவாரு. ஏன்னா அவர்களை அப்படி பதுமைகள் மாறி வச்சு பார்த்துக்கிடுவார். நான் குரு மாணவனாக இருந்த பொழுது கோடை விடுமுறை காலங்களிலும் அந்த கிறிஸ்துமஸ் விடுமுறை காலங்களிலும் அங்கே அழைக்கப்பட்டது உண்டு. எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு முகாம்கள் நடக்கும். அவங்களுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு வீடு இருக்காது இல்லையா, விடுமுறைக்காக எங்கேயும் போக முடியாது. அப்ப அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி இல்ல பாடங்களை எளிமையாக கற்றல் முறை அதெல்லாம் சொல்லி தருவதற்காக பல முகாம்கள் இருக்கும். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அந்த முகாமிற்கு நான் போயிருக்கிறேன். ஃபாதர் ஆன பின்னாடியும் நான் போயிருக்கிறேன். முதல் முறை அங்க போன சமயத்துல அந்த குழந்தைகளுக்காகவே ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாரு. அப்படியே மொஜ்ஜுன்னு இருப்பாங்க அந்த குழந்தைங்க எல்லாம், பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருப்பாங்க, எல்லா வயசுலையும் இருப்பாங்க.
அப்ப ஏறக்குறைய 3.5 வயதுடைய ஒரு சின்ன குழந்தை, சூரியகுமாரி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட பேரு. எவ்வளவு குழந்தைங்க இருந்தாலும் நம்மளோட கண்ணு வந்து அப்படியே அந்த சூரியகுமாரியை வந்து ஈர்க்கும். அந்த குழந்தையினுடைய ஆட்டிடியூட் வந்து அப்படியே ஈர்க்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, சூரியகுமாரியை சொல்லணும்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் பழம் இந்த காலத்தில் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன எல்லாம் பழைய ஆப்பிளை தான் சொட்டு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நான்லாம் பார்த்துருக்குறேன். ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் பழத்துக்கு ஒரு தலை, 2 கால், 2 கை வச்சா எப்படி இருக்கும்? அந்த ஆப்பிள் நம்மளை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருப்பாங்க சூரியகுமாரி. யார் பார்த்தாலும் சூரியகுமாரியை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரும். ஆனால் சூரியகுமாரி வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வெக்கப்படுவாங்க. நம்ம அவங்க பக்கத்தில் போனால் ஓடிடுவாங்க. மற்ற குழந்தைங்களாம் ஓடி வரும்போது குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. நம்ம அவங்கள போய் தொடலான்னு நினச்சா குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. ஒரு முறை நான் வகுப்பு முடிச்சுட்டு வெளியில் வர்றேன். அந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆகலை இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தானே நடக்கும். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகாத 3 to 5 வயது குழந்தைகளை ஒரு கிழிஞ்சலுக்குள்ளே போட்டு என்ன அவங்கள ஒரு சில பேர் என்கேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. ஒரே சத்தம், அந்த குழந்தைங்களோட சத்தம். நான் வந்து அந்த கிரில் கேட் வழியாக பார்த்தேன். என்னை பார்த்தோன்னே எல்லா பசங்களுக்கும் ஒரே சந்தோஷம். அவங்க என்னை எல்லாருமே சப்பாத்தி குருமா பிரதர்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நான் சப்பாத்தி குருமான்னு சொன்னால் நீங்கள் சும்மா வருமானு சொல்லணும்னு. அதனால அவங்க என்னை கூப்பிட்றதே சப்பாத்தி குருமா பிரதர்னு சொல்லுவாங்க. நான் வந்து வழியில் நின்னோன்னே, சப்பாத்தி குருமா பிரதர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்தம். நானும் சரி நம்மளுடைய நிறுவனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு, இது மாதிரி சின்ன கதவு தான், திறந்துட்டு உள்ளே போகிறேன். எல்லா பசங்களும் குடுகுடுன்னு ஓடி வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான், காலை பிடிச்சி இழுக்கிறான். ஒருத்தன் என் மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இப்படி எல்லா குழந்தைகளுமே இருந்தாலும் என்னுடைய கண் பார்வை மட்டும் சூரியகுமாரி மேலேயே இருந்தது. ஏன்னா அவங்க அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஒரு பெரிய கிரவுண்டில் பார்த்தேன், ஓடிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களெல்லாம் அப்படி பிரித்து விட்டுட்டு, நான் சூரியகுமாரி பக்கத்தில் இங்கே வா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்தோடனே எல்லா குழந்தைங்களும் ஓடி வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சைகையெல்லாம் செஞ்சாங்க. நான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே என்னை பார்த்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கிரவுண்டில் தான் அவங்களால ஓட முடியும். இது எந்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு நான் அவங்க அப்படி முன்னாடி எடுத்து வச்சோன்னே அவங்க 2 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டாங்க. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அவங்க 2 அடி பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ஏறக்குறைய நடுவில் நிற்கிறேன், அந்த இடத்தோட நடுவில் நிற்கிறேன், ரூமோட நடுவில் நிற்கிறேன். அவங்க செவுத்துக்கிட்ட போயிட்டாங்க. இதுக்கு மேலே சூரியகுமாரினால எங்கேயுமே போக முடியாது. என்கிட்ட தப்பிச்சு ஓடணும்னா என்னை தாண்டி தான் அந்த வழியாக ஓடணும் அப்படின்ற ஒரு தைரியம். இன்னைக்கு நம்ம எப்படியாவது சூரியகுமாரியை தூக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போக போக அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்த அவங்க முகம்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுனுச்சு. அப்படியே முறைச்சாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் ஆச்சு. ஒரு 4-5 அடி இருக்கிற சமயத்தில் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகிறதுனா கத்தி வீல்னு கத்தி பயத்தில் அழுகுறாங்க. அவங்கள விட நான் பயந்துட்டேன். ஏன்னா ஜேம்ஸ் கிம்டன் பிரதருக்கு குழந்தைங்க அழுதா பிடிக்காது. என் பிள்ளைங்களை சந்தோஷமாக இருக்க வைக்க உன்னை கூட்டிகிட்டு வந்தால் நீ என் பிள்ளைகளை அழுவா வைக்கிறேன்னு அவர் கேட்டுருவாருன்னு எனக்கு பயம். ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்ததுனால நான் 2 அடி இப்படி பின்னாடி வந்துட்டு இப்படியே நிற்கிறேன். நான் பின்னாடி வந்ததுனால எந்த யூஸும் இல்லை, அவங்க அழுகை நிப்பாட்டுற மாதிரி இல்லை, பயங்கரமாக கத்தி அழுகுறாங்க. அப்போ என்ன மாதிரியே பயந்த இன்னொரு ஆள் உண்டு. யார் அப்படின்னா, அது சூரியகுமாரியோட அம்மா. என்ன அவங்களும் ஐயோ குழந்தை அழுகுதே, என்ன பிரதர் நம்மளை திட்டுவாரேன்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓடி வர்றாங்க. எனக்கு நேர் பின்னாடி நிற்கிறாங்க சூரியகுமாரியோட அம்மா. எங்களை பார்த்த உடனே அந்த அம்மாவால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தன்னுடைய மகளை அவர்கள் ஆசுவாசப்படுத்தினார்கள். சூரியகுமாரி அழாதடா, நம்ம பிரதர், நம்ம சப்பாத்தி குருமா பிரதர்டா, அழாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணாங்கன்னா, என்னைய தாண்டி எனக்கும் சூரியகுமாரிக்கும் நடுவில் வந்தாங்க. அவங்க சூரியகுமாரி கிட்ட கூட போகலை. ஏறக்குறைய எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் இருக்கும்போதே சூரியகுமாரி குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மாவை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டா. அப்போ அந்த அம்மா என் பக்கமாக திரும்புகிறாங்க, சூரியகுமாரி பின்னாடியே தான் நிற்கிற அம்மா அவங்க கட்டி பிடிச்ச மாதிரியே. அப்போ என்னை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை பிரதர் அவள் பயந்துட்டா, இதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நிம்மதி, அழுகை நிப்பாட்டிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் சூரியகுமாரியை பார்க்குறேன். அவங்க அம்மாவனுடைய சேலையினுடைய முனையை எடுத்து அவங்க கண்ணை அவங்களாவே தொடச்சிக்கிட்டாங்க, மறைஞ்சு தான் நின்னாங்க. அப்புறம் அவங்க அம்மாட்ட இருந்து லேசாக என்னை இப்படி எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்து என்னைய பார்த்து கொன்னு போடுவேன் கொன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாத உணர்வும் ஒரு புரிதலும் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா,
அந்த அம்மாவுமே ரொம்ப ஒல்லி தான். நான் ஊதுனா கூட அந்த அம்மா விழுந்துருவாங்க. சூரியகுமாரியும் ஒரு பெரிய வலுவாலாம் இல்லை, அது ஒரு 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 பச்சிலம் குழந்தை தான் அவங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய அந்த பிரசன்னம், என்னுடைய இருப்பு சூரியகுமாரிக்கு அப்படி ஒரு பயமாக இருந்தது. திடீரென்று அந்த பயம் முழுவதும் மறைந்து, நான் உன்னை தாக்கி விடுவேன், உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பிஞ்சு குழந்தைக்குள்ள எப்படி திடீர்னு வர முடியும்? எப்படி திடீர்னு வர முடியும்? இவ்வளவு நேரம் நான் தனியா நின்று, இப்ப என்னோட எங்க அம்மா இருக்கிறாங்க. எங்க அம்மா இருக்கிறதுனால என்னை எதுவுமே கஷ்டப்படுத்த முடியாது, எனக்கு யாருமே தீங்கிழைக்க முடியாது. யாரா இருந்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன்? கொன்னு போடுவேன், கொன்னு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு உலகத்தாயினால் இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும் என்று சொன்னால், உன்னதரையே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தாயினால் எப்படி ஒரு நம்பிக்கையை நமக்கு தர முடியும்? இதை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவராக நம்முடைய பாதுகாவலராகிய புனித பதுவை அந்தோணியார் இருக்கிறார். நீங்க இறை மக்கள் தான், இதை எவ்வளோ கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னுடைய இதயத்திலிருந்து ஒரு உண்மையை உங்களிடம் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னன்னா, குருக்களாகிய, துறவிகளாகிய, கன்னியர்களாகிய எங்களுக்கு நிறைய சமயங்களில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா குறைச்ச, நல்லா சாமியார், நல்லா சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக சொல்லி மக்கள் கடந்து செல்வார்கள். உங்களுக்கு தெரியுமா, நல்லா சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் நியூ இயர் கொண்டாடினாலும் நீங்க எல்லாம் வீட்டில் போய் சந்தோஷமா இருக்கும்போது பங்கு தந்தை இங்கு தனியாகத்தான் இருக்க வேண்டும். எங்குமே சேராத கூட்டம் ஆலயத்துல சேரும். அப்படி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த கோயில்ல ஒரு ஈ காக்கா கூட இல்லாம, என்ன, வெறும் திவ்ய நற்கருணை நாதரை மட்டும் பாதுகாப்பாக உடனிருப்பாக வைத்துக்கொண்டு பங்கு தந்தை வருகின்ற பொழுது நம்முடைய உறவுக்காக அந்த மனம் ஏங்கும். இந்த ஏக்கத்திற்கு பல சமயங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அதை எப்படி எதிர்கொள்வ வேண்டும் என்று தெரியாமல் மனம் குழம்பும், கட்டாயம் குழம்பும். அதை எங்களுக்கு ஆன்மீகவாதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மிட் லைஃப் கிரைசிஸ், நடு வாழ்வில் ஏற்படுகின்ற ஒருவித குழப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாராவது ஃபாதர் சிஸ்டர்ஸை பார்த்து பேசுகிற சமயத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில தடுமாற்றங்கள் நடக்கும். நல்லா தான் இருப்பாங்க, ஏதாவது ஒரு தடுமாற்றம் நடக்கும். அப்போ நாங்களாக பேசுகிற சமயத்தில் சொல்லுவோம், மிட் லைஃப் கிரைசிஸில் இருக்கிறாங்கப்பா அப்படி சொல்லிட்டு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதை ஒரு துறவி, ஒரு குருவானவர், ஒரு கன்னியர் எப்படி எதிர்கொள்கிறாரோ அதை பொறுத்துத்தான் அவரோட மீதி உள்ள வாழ்க்கையெல்லாம் அமையும். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு குழப்பம் புனித அந்தோணியாருக்கு வந்திருக்குமா, வந்திருக்காதா? நிச்சயமாக அவருக்கும் வந்தது. ஆனால் அது உறவு சார்ந்ததாக இல்லை. அவருடைய மிட்லைஃப் கிரைசிஸ் எதை சார்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அவருடைய பணி சார்ந்ததாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு தேர்ந்த வெற்றியாளராக தன்னுடைய பணித்தளத்தில் அவர் திகழ்ந்தார். நமக்கு வரலாறு தெரியும் இல்லையா? திடீரென்று ஒரு மறையுரைக்கான வாய்ப்பு, அதிலிருந்து செல்லுமிடமெல்லாம் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது. இவரால் எப்படி இறைவார்த்தையை இப்படி விளக்கி சொல்ல முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். அவர் எப்ப வருவாருன்னு காத்து இருக்கிறாங்க. அவர் போன பிறகு கூட அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இங்க வந்து நின்று இந்த மனுஷன் எப்படி பேசிட்டு போறாரு பாரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு முறை இரவு ஜெபத்தின் பொழுதும் புனித அந்தோணியாருக்குள் ஒரு சிறிய குழப்பம் ஏற்படுகிறது. என்னுடைய தர்க்கத்தினால, என்னுடைய விஷயங்களை மனதில் பதித்து வைத்திருக்கின்ற திறமையினால, விவிலிய அறிவினால, என்னுடைய வார்த்தைகளை இலகுவாக பேசுகின்ற தன்மையினால சிறந்த மறையுரைகளை நான் மக்களுக்கு ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த மறையுரைகளை எல்லாம் முடித்துவிட்டு இறைவனுடைய அந்த சிற்றாலயத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு மனநிறைவு ஏற்படுவதில்லையே, ஏன் என்பது புனித அந்தோணியாருக்கு குழப்பமாக இருக்கிறது. சில நாட்களாக இரவு முழுவதும் சிற்றாலயத்தில் அமர்ந்து அன்னை மரியின் வழியாக இறைமகன் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு நாளிலே அன்னை மரியாள் புனித அந்தோணியார் முன்பாக கையில் குழந்தையுடன் காட்சி தருகிறார். அப்ப அந்த ஜெப வேளையில அந்த இருந்த இடத்துல உள்ள காலநிலை, சூழ்நிலையே மாறிடுச்சான்.
இல்லை, அவங்க ஊரில் பயங்கரமாக குளிரும், அதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா ஹீட்டர்லாம் போடணும். ஆனால் அது எதுவுமே தேவையில்லை. அந்த சிற்றாலயம் முழுவதும் அப்படியே வெதுவெதுப்பாக மாறுகிறது. அந்த இடம் முழுவதும் லைட்டெல்லாம் இல்லை, ஆனால் மிகவும் வெளிச்சம் நிறைந்ததாக புனித அந்தோணியார் உணர்கிறார். முன்னாடி எடுத்து பார்த்தா அன்னை மரியாள் பச்சிலம் குழந்தையோடு இருக்கிறார். அன்னை மரியாளினுடைய அழகினை புனித அந்தோணியார் எப்படி வர்ணிக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகில் உள்ள எல்லா அழகினையும் ஒன்று சேர்த்து ஒரு பெண்ணுக்கு நாம் கொடுத்தாலும் அப்பேற்பட்ட அழகினை என்னால் வார்த்தைகளால் எடுத்து சொல்ல முடியாது, அவ்வளவு அழகானவளாக அன்னையின் தாய், இறைவனின் தாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய முகத்தினை பார்க்கிறாரு. தவறிழைத்த தன்னுடைய குழந்தையை அன்பொழுக ஒரு தாய் திருத்துகின்ற பொழுது ஒரு முகப்பாவனை இருக்கும் இல்லையா, அந்த முகப்பாவனையோடு அந்தோணியாரை அன்னை மரியாள் உற்று நோக்குகிறார். அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்க கை குழந்தையை பார்க்கிறாரு. அந்த கை குழந்தையினுடைய கண் பார்வை, அவருடைய கண்களில் இருந்து ஏற்பட்ட ஒளி மாசில்லாததாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் அந்தோணியாரை உற்று நோக்குவதாகவும் அமைந்திருந்தது. அந்த ஒரு நொடியில் புனித அந்தோணியாருக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறது. அப்படியே நினைச்சிட்டு இருக்கும்போது அன்னை மரியாள் அன்பொழுக புனித அந்தோணியாரை கூப்பிட்டு பேசுறாங்க. மகனே, நீ என்னுடைய மகனின் வாழ்வினை, மறையுறையினை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்ற திறனை நீ பெற்றதற்கு காரணம் உன்னுடைய நுண்ணறிவோ, எல்லா விஷயங்களையும் நீ மனதில் பைத்து வைக்கிறதுக்கான நீ பெற்றிருக்கின்ற அந்த உயரிய தன்மையோ, உன்னுடைய வாயிலிருந்து எழுகின்ற லகுவான வாழ்க்கையோ அல்ல. என்னுடைய மகன் அவருடைய வாழ்க்கையை இந்த உலக மக்களுக்கு அறிவிக்க உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரே காரணம் உன்னுடைய தூய்மையான ஆன்மாதான் என்று சொல்லுகிறார். எனவே உன்னுடைய ஆன்மாவை எந்நாளும் நீ தூய்மையாக வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறாய். அறிவினை தேடி, வெற்றியினை தேடி, உன்னுடைய நிர்வாக திறமையினை தேடி உன்னுடைய நேரத்தினையும் உன்னுடைய மனதினையும் நீ செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. God is good. God is good. அவையெல்லாம் வீணானவைகளே. உன்னுடைய ஆன்மாவை தேடி, உன்னுடைய ஆன்மாவின் தூய்மையினை தேடி மட்டும் நீ வாழ்ந்தாள் போதும் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் சொல்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, காணாமல் போனவற்றை கண்டடைய செய்பவரான புனித அந்தோணியாரே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. பெரும்பாலான சமயங்கள்ல காணாமல் போன அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம மனசுக்குள்ள வர்றது எல்லாமே பொருள்கள் தான். முதலாக புனித அந்தோணியார் காணாமல் போன ஒன்றை கண்டடைந்தார் என்று சொன்னால் அது அவருடைய ஆன்மா. அது முதல் அன்னை மரியாள் புனித அந்தோணியாருக்கு 2 வரங்களை தருகிறார். ஒன்று, காணாமல் போன ஆன்மாக்களை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்ப்பது. அது முழுவதும் அவருடைய மறையுறையினால் நடக்கிறது. 2வதா தான் காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்வது. அதற்காக அன்னை மரியாள் புனித அந்தோணியாருக்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகில் தொலைந்து போகின்ற பொருள் என்று எதுவுமே இல்லை. இறைவனுடைய பார்வையில் எதுவும் தொலைந்து போகவே முடியாது. மனிதனுடைய பார்வையில் வேணால் பொருட்கள் தொலைந்து போகலாம். என்னோட பார்வையில நான் வச்சிருந்த பொருள் தொலைஞ்சு போயிருக்கலாம், என்னோட பார்வையில என்னுடைய ஆன்மா தொலைஞ்சு போயிருக்கலாம். இறைவனுடைய பார்வையில என்னுடைய ஆன்மா தொலைந்து போவதற்கு வாய்ப்பில்லை. எப்படி என்னுடைய ஆன்மா தொலைந்து போகாது இறைவனுடைய பார்வையில? ஏன் என்று சொன்னால், மன்னிப்பு அளிப்பவரும் இரக்கம் காட்டுபவருமாக இறைவன் இருக்கிற வரையில் என்னுடைய ஆன்மாவை விட்டு நான் விலகி போனாலும் இறைவன் என்னோடு இருந்து அந்த ஆன்மாவை என்னோடு கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்ப இந்த உலகத்தில் தொலைந்த பொருள் என்று எதுவுமே இல்லை. அவருடைய அது முதல் அவர் ஆற்றிய மறையுரைக்கும் அதன் பின்பாக புனித அந்தோணியார் ஆற்றிய மறையுரைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவருடைய பணிவாழ்வில் அந்த அன்னையினுடைய காட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்துகிறது. புனித அந்தோணியாரோட அம்மா பேரும் மரியாதான். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், முதல்ல புனித அந்தோணியாருடைய வாயிலிருந்து எழுந்த வார்த்தையே மரியாள் தான். அவங்க அம்மா கூப்பிடுறத பார்த்துட்டு அதைத்தான் அவர் சொல்லி பழக ஆரம்பிக்கிறாரு. அது முதல் மிகப்பெரிய இரக்க பார்வை கொண்டவராக, அதுக்கு பின்னாடி தான் பசித்தோருக்கு உணவளிக்கிறது, எல்லாரையும் இறைவனுடைய பாதத்துல சேர்க்கணும், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பினை கொண்டு வரணும். அதற்கு முன்பாக ஒருவேளை புனித அந்தோணியாரினுடைய மறையுரை எல்லாம் அவருடைய சிந்தனையால் அவருடைய சொல்லால் நிறைந்திருக்கலாம்.
அன்னை மரியாளினுடைய அந்த காட்சிக்கு பின்பாக புனித அந்தோணியாருடைய மறைமுறை முழுவதும் ஞானத்தாலும் இறை அன்பாலும் நிறைந்ததாக இருந்தது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அந்தோணியாருக்கும் அன்னை மரியாளுக்கும் அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னா, புனித அந்தோணியார் வாழ்ந்த காலத்துல மூர் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு இன மக்கள் போர்ச்சுகல் நாட்டினை அடிமையாக வைத்திருந்தார்களாம். அப்ப 12ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில முதலாம் அல்போன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் அன்னை மரியாளுடைய ஜெப உதவி இறைபக்தி வல்லமையின் காரணமாக போர்ச்சுகல் நாட்டை அந்த மூர் மக்களிடமிருந்து மீட்டெடுக்கிறார். அது முதல் அந்த போர்ச்சுகல் நாட்டிற்கு மரி அன்னையின் பூமி, மரி அன்னையின் நிலம் அப்படிங்கிற பேரே இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, புனித அந்தோணியார் பிறந்த ஊர் லிஸ்பன். அந்த ஊரில் உள்ள மறைமாவட்ட ஆலயம் கத்தீட்ரல் சர்ச் இருக்குல்ல, அது அன்னையினுடைய விண்ணேற்பிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயமாக இருந்தது. அந்த ஆலயத்தில் உள்ள பள்ளியில் தான் புனித அந்தோணியாரினுடைய பெற்றோர் புனித அந்தோணியாருக்கு கல்வி புகட்டினார்கள். புனித அந்தோணியார் எந்த ஆண்டு, எந்த மாசம், எந்த நாள் பிறந்தாருன்னு தெரியுமா? 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் பிறக்கிறார். அன்னைக்கு என்ன திருவிழா? மாதா விண்ணேற்றம் அடைந்த திருவிழாவன்று அன்னை புனித பதுவை அந்தோணியார் பிறக்கிறாரு. இயேசு பிறந்த 8ஆம் நாள் இயேசுவுக்கு பேர் வச்சாங்க இல்லையா, அதே மாதிரி அந்தோணியார் பிறந்த 8ஆம் நாள் அந்தோணியாருக்கும் பேர் வைக்கிறாங்க அதே ஆலயத்துல. அப்ப 15ஆம் தேதி பிறந்திருந்தா 8ஆம் நாள் எத்தனாம் தேதி வரும்? 22ஆம் தேதி. அன்னைக்கு என்ன திருவிழா தெரியுமா? அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட விழாவினை திருச்சபை கொண்டாடுகிறது. அப்ப அன்னை மரியாளுக்கும் புனித அந்தோணியாருக்குமான தொடர்பு மிகவும் அளப்பெரியது. பச்சிலம் குழந்தையாகிய அந்தோணியாரை அவருடைய தாய் அந்த ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கே இருக்கின்ற திரு இருதய அன்னையினுடைய சொரூபத்தின் முன்பு அர்ப்பணமாக கொடுத்தார் என்று வரலாறு சொல்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அந்தோணியார் அன்னை மரியாளுக்காக 8 மறையுரைகளை ஆற்றி இருக்கிறார். 8 முழு மறையுரைகளை அன்னை மரியாளுக்காக மட்டுமே அவர் ஆற்றி இருக்கிறார். ஒன்று அன்னை மரியாளினுடைய பிறப்பிற்காக, அதை பற்றி முழுமையாக ஒரு மறையுரையினை ஆற்றி இருக்கிறார். இரண்டாவதாக அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்ததை குறித்து ஒரு முழு நீள மறையுரையை ஆற்றி இருக்கிறார். 3 மறையுரைகளை அன்னை மரியாளினுடைய அமல உற்பவத்தினை குறித்து அவர் ஆற்றியிருக்கிறார். 3 மறையுரைகளை முழுமையாக அன்னை மரியாள் மாசு இல்லாமல் இந்த உலகத்தில் கருவாக வந்து பிறந்தார் என்பதை எப்ப அவர் சொல்றாரு? 12ஆம் நூற்றாண்டில் சொல்கிறார். என்ன இதுல பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்டா, 1584வது ஆண்டுதான் 9ஆம் பக்திநாதர் அன்னை மரியாள் அமல உற்பவி என்கின்ற நம்பிக்கை கோட்பாட்டினை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துகிறார். ஏறக்குறைய 650 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவனுடைய அன்னை அமல உற்பவியாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய மறையுரையிலே மிகவும் அழகாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக நிறுவியராக புனித அந்தோணியார் இருக்கிறார். 3 மறையுரைகளை புனித அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டதை வைத்து புனித அந்தோணியார் ஆற்றி இருக்கிறார். அது இல்லாமல் ஒவ்வொரு மறையுரையிலும் அன்னை மரியாளை பற்றி குறிப்பிடுவதை ஒரு மிகப்பெரிய கோட்பாடாகவே புனித அந்தோணியார் வைத்திருந்திருக்கிறார். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஃபாதர் ஈசோபியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல் குரு, கப்புச்சின் குரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா மறையுரையிலையும் கடைசியா ஒரு 4 சென்டென்ஸ் அன்னை மரியாளை பத்தி சொல்லுவாரு. என்ன ஜெபம் பண்ணாலும் கடைசியில ஒரு 2 வரிகளாவது அன்னை மரியாளுடைய பெயரையும் உச்சரிக்காமல் இருக்க மாட்டார். எந்த அளவுக்குன்னா, சிலுவை பாதை செய்கின்ற பொழுது கூட அதை ஒவ்வொரு நிலையையும் தியானிக்கின்ற பொழுது கடைசியில் அன்னை மரியாளை பத்தி குறிப்பிடுவார். நான் அப்போ ஒரு நவ துறவியாக அவர்கிட்ட போய் கேட்பேன், ஏன் ஃபாதர் நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படி அன்னை மரியாளை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எனக்கு சொன்னதுதான், புனித அந்தோணியார் தன்னுடைய எல்லா மறையுரையிலும் அன்னை மரியை பற்றி பேசினார். எனவே நானும் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தவக்கால மறையுரையில குறிப்பாக 3வது ஞாயிறு மறையுரையை அவர் அன்னை மரியாளுக்காக மட்டுமே ஆற்றுவதை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் பண்பாக வைத்திருந்தார். அது இல்லாம கிறிஸ்துவினுடைய பிறப்பு, கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு,
திருக்காட்சி பெருவிழா நாட்களில் மிக முக்கிய விஷயங்களை அன்னை மரியாளை பற்றி எடுத்துச் சொல்வதை புனித அந்தோணியார் தன்னுடைய மறையுரையினுடைய வடிவமாக வைத்திருந்தார். இது அனைத்திற்கும் மேலாக புனித அந்தோணியாரினை போல அன்னை மரியாள் முப்பொழுதும் கன்னியாக இருந்தார் என்கின்ற கோட்பாட்டினை வேறு யாராலும் எடுத்துச் சொல்ல முடியாது. அந்த அளவு தான் அதில் உடன்பட்டவராக, மற்றவர்களையும் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற விதமாக அவரால் பேச முடிந்தது. அவர் எதிர்த்து போராடிய தப்பறையான கொள்கைகளில் பெரும்பாலான தப்பறையான கொள்கைகள் அன்னை மரியாளுக்கு எதிராக மற்றவர்கள் பேசியதாக அமைந்திருந்தது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் அவருடைய வாழ்க்கையில தொடக்கமும் அவராகத்தான் இருந்தார், முடிவும் அவராகத்தான் இருந்தார். எப்படி என்று சொன்னால், 36 வயதில் அவர் மரிக்கின்ற நேரத்தில் தாம் இறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் அவருடைய படுக்கை அறையை சுற்றி இருந்த பிரான்சிஸ்கன் அருட்சகோதரர்களை பார்த்து அவர் சொன்னார், ஓ மாட்சிமை மிகு கன்னிகையே என்கின்ற பாடலை எனக்காக பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுற சமயத்துல ஓ மாட்சிமிகு கன்னியே அப்படின்னு சொன்ன சமயத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்ப அவர் தொடக்கமும் சரி, அவருடைய முடிவும் சரி, அன்னை மரியாள் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்ததனாலே தான் அப்படி அதற்குள்ளாகத்தான் அடங்கி இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்தில் போர்ச்சுகல் தேசத்துக்கே அன்னை மரியாளின் நிலம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது. வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய அன்னையினுடைய எடுத்துக்காட்டால், அவங்க அம்மா பேர் மரியா, அவர் பிறந்து வளர்ந்த ஊர் இல்ல அந்த மறைமாவட்ட ஆலயம் எல்லாமே அன்னைக்கு அர்ப்பணமாகி இருந்ததனால் அவருடைய எடுத்துக்காட்டால் எப்பொழுதும் அன்னையை சிந்திப்பவராக இருந்தார். தன்னுடைய மறை உரைகளால் மிகப்பெரிய பேரினை பெற்ற பின்பும் அவருடைய வாழ்க்கையில் குழப்பம் வந்த பொழுது அன்னை மரியாள் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க இல்லையா, அதன் பின்னாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளை பற்றிய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் மாறியிருந்தது. இறுதியில் மிகவும் முக்கியமாக அது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி உரையாடி கொண்டிருந்த அன்னை மரியாள் புனித அந்தோணியாரை விட்டு அகன்ற பொழுது அந்த இல்லத்தில் அவர் வாழ்ந்த அந்த மடத்தினுடைய பெயர் அன்னை மரியாள், மதர் மேரி ஆசிரமத்தில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அப்படி அவர் போன சமயத்தில் அங்கே இருந்த சகோதரர்களே சொல்றாங்க, எங்களால் உணர்ந்து கொள்வதையும் தாண்டிய ஒரு உத்வேகமும் அருளும் ஆசீரும் அந்த சிற்றாலயத்திற்குள் எங்களுக்கு நுழையும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த காட்சி நடந்ததுக்கு பின்னாடி அப்படியே அன்னை மரியாள் அந்தோணியாருடைய கண்களிலிருந்து மெதுவாக மறைந்து செல்கிறார். அந்த இடத்திலே அந்த பிரகாசம் அப்படியே இருக்கிறது. அது நேரம் வரை அன்னை மரியாளின் கரங்களில் தவழ்ந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து புனித அந்தோணியாரினுடைய ஜெப புத்தகத்திற்கு தாண்டி செல்கிறார். அப்ப அன்னை மரியாள் போனதுக்கு அப்புறமும் நாம் யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம்? அன்னை மரியாளுக்கு ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கையின் பேழை அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கிறது. நேற்று நான் சொன்னேன், புனித அந்தோணியாருக்கு என்ன பட்டம்? வாக்கு தத்தத்தின் பேழை என்கின்ற பட்டம் அவருக்கு தரப்பட்டதற்கு காரணம் அவருடைய அந்த ஜெப புத்தகத்தில் அவர் வச்சிருந்த விவிலியத்தில் இயேசு கிறிஸ்துநாதர் தாண்டி வந்தது. என்ன அந்த காட்சி இன்றளவும் நாம் பார்க்கின்ற ஒரு அன்பின் மாட்சியின் சாட்சியாக இருக்கிறது. நிறைய ஜெபங்களை புனித அந்தோணியார் அன்னை மரியாளுக்காக எடுத்து வைத்திருக்கிறார். அதில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, கன்னியும் தாயுமான அன்னை மரியே, எங்களுடைய இதயங்களை இறைவனுடைய அன்பால் நிரப்பி அருளும், கடவுளின் இரக்கத்தினை எங்களுடைய இதயங்களில் ஊற்றி அருளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மன்றாடினார். அதையே தம்முடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தார். மண்ணுலகை தாங்கி நிற்கும் உன்னதராம் இயேசுவையே இன்னொருகை தாங்கி நிற்கும் அற்புத அன்னைக்கு உங்களுடைய சுமைகளும் என்னுடைய சுமைகளும் எம்மாத்திரம், எவ்வளவு பெரியதாக இருந்துவிட முடியும். அதனால கஷ்டத்தெல்லாம் பார்க்கிற சமயத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக குடு 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 குடுன்னு போய் நம்ம அம்மா மரி பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். அப்படி ஒளிஞ்சும் நமக்கு மனசு கேட்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், அதை தன்னுடைய வாழ்வில் உணர்ந்து வாழ்ந்து வெற்றியாளராக புனிதராக மாறிய நமது பாதுகாவலர் வழியாக அன்னை மரியாளினுடைய ஜெப உதவி வழியாக இறைவனை நாடுவோம். நிச்சயமாக அவர் நம்முடைய நலங்களை தள்ளிவிட மாட்டார். ஆமேன்.